வணக்கம். அகத்திய மாமுனிவர். அவர் பேர் கேட்டாலே ஒரு தெய்வீக உணர்வு வரும் இல்லையா? அவரோட போதனைகள்ல எத்தனையோ ஆழமான ரகசியங்கள் இருக்கு. குறிப்பா நம்மளோட சாதாரண அன்றாட வாழ்க்கை மூலமாவே இறைவனோட அருளை எப்படி சுலபமா பெறலான்னு ஒரு வழி சொல்றாரு. அந்த வழிய பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதலையே அகத்தியரோட ஒரு முக்கியமான வரியோட ஆரம்பிக்கலாம். இன்பத்தையே கொடுத்து கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கை கெட்டுவிடும். அதனால்தான் துன்பத்தையும் இறைவன் கொடுத்து விடுகின்றான். பாத்தீங்களா, எவ்வளவு ஆழமான வரி! இது வெறும் ஒரு வாக்கியம் இல்ல. இதுதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு திறவுகோள் மாதிரி. சரி, நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். அதுதான் தெய்வீக சமநிலை, அதாவது டிவைன் பேலன்ஸ். நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு தெய்வீக திட்டம் இருக்கு. அதை நாம முதல்ல ஏத்துக்கணும். அங்கதான் நம்மளோட ஆன்மீக பயணமே ஆரம்பிக்குது. அகத்தியர் போதனைகளோட ஆணிவேரே இதுதான் சொல்லலாம். அதாவது, எது நடந்தாலும் அதுக்கு இறைவன்தான் காரணங்கிறத முழுசா உணர்றது. ஒருத்தர் இதை உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டா போதும், மத்ததெல்லாம் தானா சரியாகும்னு சொல்றாரு. இதுதான் அந்த முதல் படி. அந்த தெய்வீக சக்திக்கு முன்னாடி நாம சரணடையணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், புண்ணியம். இத ஒரு நாணயம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இறைவனோட அருளை நாம வாங்கணும்னா அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய நாணயம் தான் இந்த புண்ணியம். அப்போ அந்த புண்ணியம்னா என்ன? அதை எப்படி சம்பாதிக்கிறது? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அகத்தியர் நம்ம கிட்ட நேரடியாவே ஒரு கேள்வி கேட்கிறாரு. முதல்ல புண்ணியத்தை சம்பாதிக்காம ஒருத்தர் எப்படி இறைவன் கிட்ட வரங்களை கேட்க முடியும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சரியான கேள்வி. நாம ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி அதை வாங்குறதுக்கு நமக்கு தகுதி வேணும் இல்லையா? அதான் இங்க சொல்றாரு. இதை விளக்குறதுக்கு அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு ஊதாரி மகன் இருக்கான். கையில இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு ஒரு நல்ல காரியம் கூட செய்யாம திரும்பவும் அப்பா கிட்ட போய் காசு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குமா. புண்ணியமே செய்யாம கர்மாவை மட்டும் சேர்த்துக்கிட்டு கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கறது. நம்மளோட வேண்டுதலுக்கு பின்னாடி நம்ம நல்ல செயல்கள் இருக்கணும்னு ரொம்ப அழகா சொல்றாரு. சரி, அப்போ இந்த புண்ணியத்தை எப்படி தான் சேர்க்கறது? ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். தேவையில இருக்கிற ஒருத்தருக்கு உதவுறது, பேச முடியாத ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு வைக்கிறது, ஒரு பசுவுக்கு அதாவது கோமாதாவுக்கு உணவு கொடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தர்ம காரியங்கள், நல்ல எண்ணங்கள், இது போதும். இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் பெரிய புண்ணியமா மாறி நமக்கு இறைவனோட அருளை வாங்கி தரும்னு சொல்றாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கர்ம வட்டம். இது ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட். நம்மளோட செயல்கள் நம்மள ஆன்மீக பாதையில முன்னாடி கூட்டிட்டு போகும், இல்லன்னா அதே இடத்துல ஒரு வட்டத்துக்குள்ள சுத்த வைக்கும். இந்த கர்ம வட்டங்கிறது சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கோடு மாதிரி. இங்க பாருங்க, 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு கர்ம வட்டத்துக்குள்ள இருக்கிற பாதை. அங்க என்ன இருக்கு? எனக்கு சொத்து வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும்னு சுயநலமா யோசிக்கிறது. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் மட்டும் வாழறது. இது நம்மள அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்க வச்சிடும். இன்னொன்னு, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்ற பாதை. அங்க என்ன இருக்கு? மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள நல்ல வழிக்கு கூட்டிட்டு போறது, எல்லா உயிர்கள் மேலயும் அக்கறை காட்டுறது, இயற்கையை பாதுகாக்கிறது. இப்ப சொல்லுங்க, நாம எந்த பாதையில போனோம்? அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு அகத்தியரோட ஒரு வரியே சாட்சி. பொய்யானவன் தான் தன்னை வெளிப்படுத்தி, உண்மையான பக்தன், உண்மையான ஞானி தன்னை வெளிக்காட்ட மாட்டான். எவ்வளவு உண்மை பாருங்க. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது விளம்பரத்துல இல்ல, அடக்கத்துல தான் இருக்கு. சரி, நம்ம மனசளவுல எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ புவியியல் ரீதியா, அதாவது சில இடங்களோட முக்கியத்துவத்தை பத்தி அகத்தியர் சொல்ற ரகசியங்களை பார்க்கலாம். சில புனித யாத்திரைகள் பத்தியும் அந்த இடங்கள்ல இருக்கிற மறைக்கப்பட்ட சக்திகள் பத்தியும் அவர் சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், வாங்க கேட்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது இராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி பத்தின ஒரு பெரிய ரகசியம். நாம எல்லாரும் இராமேஸ்வரம் போயிருப்போம், ஆனா அந்த யாத்திரையை சரியா செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை பத்தின ஒரு ரகசியத்தை அகத்தியர் சொல்றாரு. இது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒண்ணுன்னு கூட சொல்றாரு. ஏன் அந்த முறை அவ்வளோ முக்கியம்? ஏன்னா தனுஷ்கோடிக்கு முன்னோர்களின் ஆன்மாக்களை ஈர்க்கும் ஒரு ஈர்ப்பு விசை உள்ளது அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு விதமான கிராவிடேஷனல் புல் மாதிரி ஒன்னு இருக்கு. அது நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்களை ஈர்க்குதுன்னு சொல்றாரு. இதுதான் அந்த ரகசியத்தோட சாவி. அப்போ சரியான முறை என்ன? ரொம்ப சிம்பிள், 2 ஸ்டெப் தான். முதல்ல தனுஷ்கோடிக்கு போகணும். அங்க போய் நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்கள் அந்த புனித சக்திக்குள்ள ஈர்க்கப்பட அனுமதிக்கணும். அதுக்கப்புறம் தான் இராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும். இந்த வரிசையில செஞ்சாதான் நம்ம முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும்னு அகத்தியர் உரப்பா சொல்றாரு.
இராமேஸ்வரம், தனுஷ்கோடி மட்டும் அல்ல, அகத்தியர் இன்னும் சில சக்தி மையங்களை பத்தியும் சொல்றாரு. உதாரணத்துக்கு திருவண்ணாமலை. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கிரகங்களும் தன்னோட சக்தியை அங்கதான் ஒப்படைக்குமா. ஓதிமலையில பல மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்காம். பூம்பாறையில சித்தர் போகரையே முருகன் வடிவத்துல நாம வழிபடலாமா. பாருங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். புண்ணியம் செஞ்சாச்சு, புனித யாத்திரை போயாச்சு. இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன? இங்கதான் ஒரு குருவோட, ஒரு ஆன்மீக வழிகாட்டியோட பங்கு ரொம்ப முக்கியமாகுது. அத பத்தி அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவரோட இந்த ஒரு வாக்கியத்தை கேளுங்க. முதலில் புண்ணியங்கள் செய்து விட்டாலே போதுமப்பா, என்னால் இறைவனை காட்ட முடியுமப்பா. எவ்வளவு பெரிய உறுதிமொழி பாருங்க. நீங்க புண்ணியம்ங்கிற அடித்தளத்தை மட்டும் சரியா போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இறைவனை காட்டுறதுக்கு நான் இருக்கேன்னு ஒரு குரு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உண்மையா தன்னை நம்பி வர்ற பக்தர்களுக்கு குரு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்கறாரு. ஒரு குருவா அகத்தியரே அந்த வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்கறாரு. முதல்ல, எந்த நிடத்தில் வந்துவிட்டால் முதலில் யான் கர்மாவைத்தான் நீக்குவேன். நம்மள வாட்டி வதைக்கிற கர்மாவையே அவர் முதல்ல நீக்கிடுவாராம். ரெண்டாவது, எந்த நிடத்தில் இருப்பவருக்கு என்ன தேவையோ அதை யாமே பார்த்து கொடுப்போம். நம்ம தேவைகளை அவரே பார்த்துக்குவாராம். கடைசியா அவர் நம்மகிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உன் சேவையை தொடரு. அதாவது, நீ நல்லா காரியங்களை செஞ்சுக்கிட்டே இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதை விட ஒரு பக்தனுக்கு வேற என்ன வேணும்? ஆக, சுயநலமில்லாத செயல், தர்மம், அப்புறம் பக்தி, இதுதான் அகத்தியர் நமக்கு காட்டுற பாதை. இப்போ ஒரு கேள்வி. இந்த போதனைகளை நம்ம கேட்டோம், சரி. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கையில இந்த பாதையை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்? இது உங்களுக்கு எப்படி பொருந்தும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த பதிவிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்.